ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுதா பாத்தியா, பாப்பாவோட ரிசப்ஷன் மண்டபம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு இருந்தால. இங்க பாரு எவ்வளவு பெருசு இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ணால பாக்குறது இல்ல. நம்ம புள்ள நல்லா இருக்கணும், நம்ம தானே பார்க்கணும், நம்ம தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் வாழ்த்தணும். நம்ம புள்ள நல்லா இருந்தா நமக்கு தானே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை எல்லாமே. சொல்லு, மண்டபமே பாரு எவ்வளவு பெருசா அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்ல. என்ன என் மனசு கொஞ்சம் ஏற்றுக்காமல் இருந்துச்சு. சரி, அதான் எல்லாம் பேசி என்னை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டீங்கல்ல. அப்புறம் என்ன, என் பிள்ளை நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். எங்கே இருந்தாலும் என் பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். முன்ன நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா என் தம்பி மேலே கொஞ்சம் இருக்கிற பாசம் அப்பயும் என் பிள்ளை மேலே பாசம் இல்லாமலாம் கிடையாது. பாசம் தான். என்ன பண்ணுறது, அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என் கூட பிறந்த தம்பி ஆகிட்டான். அதனால் இதுவும் நான் பெத்த பொண்ணாயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மாதிரி கண்மூடித்தனமாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் நீங்கள் 2 பேரும் சொல்லி நான் தெளிவாயிட்டேன்ல. என் பிள்ளை சந்தோஷமாக தான், எனக்கு அதுவே போதும். என் பிள்ளைய முதல்ல நான் பார்க்கணும். சரி, 2 பேரும் வெளியே நின்று இப்படியே பேசிகிட்டு இருப்பீங்களா? இங்கே ரிசப்ஷன் முடிகிற வரலாம் இப்படியே நிற்கலாமா? யாரோ மாதிரி உள்ளே போகிறதில்ல. உள்ளே போய் நாம் ஃபஸ்ட் ஆளாக வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும்ல. எதுவும் இருக்கிற வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கலாம்ல. எதுவும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாமா எல்லாத்துக்குமே ஆள் வச்சுருப்பாரு. நம்ம இருந்தாலும் சும்மாவாவது போய் ஏதாவது கேட்கணும்ல, ஏதாவது வேலை இருக்கா என்ன ஏதுன்னு. ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். இங்கே நின்று பேசிட்டு இருந்தா அது கூட தப்பாயிரும். வாங்க உள்ள போலாம். அப்பாடி, எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000-2000 பேர் உட்காரலாம் மாட்டேக்கே. இங்கே யாரையுமே காணும், நம்ம தான் ஃபஸ்ட்டா. ஒருத்தர் கூட காணும். அங்கே பாருங்களேன், சேர் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆள் அந்தாண்டி தாண்டி போகிற மாதிரி ஒன்றுமே தெரியல. மா, என்ன மாமாவை சும்மா நினச்சிட்டு இருக்கியா? மாமா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? உனக்கு இன்னும் தெரியல, நாங்கள் சொல்கிறனால நீ எப்படி நினச்சிட்டு இருக்க. அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன்மா. அப்படியாடா குமார், நான் அதை எதுவும் தெரியாமல் அப்படியே இருந்துட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன். எனக்கு எதாவது தெரிய போதா சொல்லு. வெளியே வந்தால் தான் தெரியும். இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் ஹால் புக் பண்ணி ரிசப்ஷன் வைக்கிற அளவுக்குலாம் இருக்காங்க அப்படின்னா சொல்ல முடியாது, பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. அப்பா, என் பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. சுதா, அங்க சம்மந்தி வந்துட்டு இருக்காரு. நீ அதையும் இதையும் பேசி எதுவும் பேசிடாத. என் பிள்ளை சந்தோஷமா இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு வாயை விட்டுறாத. அவங்க கேட்கறதுக்கு பதில் பேசு. சரிங்க சரிங்க. வணக்கம் சம்மந்தி, வாங்க 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 சம்மந்தி அம்மா. குமாரு வாப்பா. வர சம்மந்தி. என்ன யாரையுமே காணோம், நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எங்க சம்மந்தி அம்மா, பாப்பா எங்க, மாப்பிள்ளை எங்க? வணக்கம் சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நான் அனுவோட அம்மா. தெரியும் சம்மந்தி. ஃபோட்டோவில் அணு காமிச்சிருக்கா. அப்புறம் இவர் வீட்டுக்கு வருவார், குமார் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் தான் கொஞ்சம் கோவமாக இருந்ததா கேள்விப்பட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாம் சின்ன பிள்ளைங்க. சரி பண்ணிட்டு எல்லாம் விட்டுற வேண்டியதான். நம்ம என்ன பண்ணுறது, கோவப்பட்டா மட்டும். நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவங்க வாழ்க்கை தானே. சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம வாழ்த்த வேண்டியதுதான். சம்மந்தி, இன்னும் சிவாவும் அணுவும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அங்கே எங்கள் வீட்டுக்காரம்மா அங்கே உள்ளார எதுவும் வேலையாக இருக்கா. அங்கிள், நீங்கள் என்ன ட்ரெஸ் மாற்றாமல் இதே ட்ரெஸ்லேயே இருக்கீங்க? இன்னும் டைம் இருக்குல்லப்பா, இப்போயே ட்ரெஸ் மாற்றி என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் டைமும் ஆகும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் மாற்றணும். அங்கே எடுத்துகிட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. சம்பந்தி, சம்பந்தி அம்மா எங்க? கூப்பிடுங்க, நான் பார்க்குறேன். ஏதாவது வேலை இருந்தாலும் அவங்க கூட நான் போய் ஒத்தாசையாக இருப்பான்ல. இருங்க சம்மந்தி, கூப்பிடுறேன். குக்கு, குக்கு, இங்கே வா. சம்மந்தி அம்மா கூப்பிடுறாங்க பாரு. வணக்கம் சம்பந்தி அம்மா. சம்பந்தி ஐயா வணக்கம். குமாரே வாப்பா. சம்பந்தி வணக்கம், நான் தான் அனுவோட அம்மா. என்னை பார்த்துருப்பீங்களே நீங்கள்? தெரியும் சம்பந்தி, நான் தான் அன்னைக்கு அங்கே நிச்சயதார்த்தத்துக்கு வந்தேன்ல. தெரியும் தெரியும். இவருக்கு தான் உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சிருக்கா? சொன்னாரா உங்கள்கிட்ட தான் பேசினாரா? சம்பந்தி எல்லாம் பேசினாரு. நான் தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன். அன்னைக்கு சரியா அந்த கூட்டத்தில் என்னால் கவனிக்க முடியல. சரியா அந்த கோவத்துல நான் அப்படியே இருந்துட்டேன். மன்னிச்சிருங்க சம்பந்தி, இத்தனை நாள் வராமல் இருந்ததுக்கு, பேசாமல் இருந்ததுக்கலாம். அச்சோ, நீங்கள் என்ன சம்பந்தி மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? சொல்லுங்க. அதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாக ஏதோ பிள்ளைங்க பண்ணிடுச்சு. சப்போஸ் என் பையன் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம் தாலி கட்டாமல். அவன் பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது, இன்னைக்கு ரிசப்ஷன் வர வைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அணுவும் சிவாவும் வந்துருவாங்க, கிளம்பிட்டாங்களாம், வந்துகிட்டு இருக்காங்க. இப்போதான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதனால அப்பதான் ஆள் வர வர ஆரம்பிச்சிருக்காங்க சம்பந்தி. சம்பந்தி, ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். வேலைங்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வரவங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் தான் ரெடியாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எங்கே, என் பையன் எனக்குலாம் ஒரு வேலையை வைக்கிற அளவுக்கு விடல. எல்லாத்தையும் வந்து கான்ட்ராக்டா ஆளுகிட்ட கொடுத்துட்டான். அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நான் சும்மா எல்லா பொருளும் வந்திருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறேன். சரி, நீங்கள் வாங்க, என் கூட இருந்து பார்க்கணுன்னா வந்து பாருங்க. போலாமா சம்பந்தி? போகலாம் சம்பந்தி, வாங்க. பார்த்தீங்களா சம்மந்தி ஐயா, நம்ம 2 பேரும் இருக்கிறோம். 2 பேரோட பொண்டாட்டி சேர்ந்துட்டு போயிட்டாங்க ஜோடி போட்டுக்கிட்டு. நம்ம 2 பேரும் வாங்க, நமக்கு ஏதாவது வேலைன்னா நம்ம போய் பார்ப்போம். குமாரு, நீங்க அமைதியாக உட்காந்துரு. அதுதானே சம்மந்தி உலக வழக்கமே. எல்லா இடத்துலையும் பண்ணுறது இப்படித்தானே. வாங்க, நம்ம போய் ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம்.
என்னது ஆளாளுக்கு ஓடிவிட்டாங்க? இந்த அம்மா என்னன்னா ஆன்ட்டி கூட ஓடி போயிடுச்சு. இவர் என்னன்னா அங்கிள் கூட ஓடிவிட்டாரு. மண்டபத்தில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. நான் மட்டும் தனியாக நிற்கணுமா? என்னடா கொடுமை பண்ணுறீங்க? எங்கே இன்னும் நம்பால வேற காணுமே. ச்சே, இப்போதான் மண்டபமே ஃப்ரீயாக இருக்குது. வந்திருந்தா நான் கூட பேசிகிட்டு இருந்திருக்கலாம். ஆளையே காணும். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ஹாய் குமார், நான் வந்துட்டேனே. ஏய் திவ்யா, வா வா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்கடி வாங்கி கொடுத்த gift எங்க காணும்? கிஃப்டா? கிஃப்ட் எடுத்துட்டு வரலையே, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டானே. ஏய் ஏமாத்துறியா? ஆ, ஏய் இந்த தாவணி பாவாடையில் ரொம்ப சூப்பராக அழகா இருக்க தெரியுமா? அப்படியே என்ன சொல்கிறது? வேணாம் வேணாம், இந்த இடத்துலலாம் சொல்ல வேணாம். சீ, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரொமான்ஸ் நினப்பு தான். கிஃப்ட்டு நான் வச்சிருக்கேன். அங்கே நான் பைக் எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த ஸ்கூட்டிக்குள்ளே வச்சேன். இதே மண்டபம் இதுதானா என்னன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ரொம்ப பெருசாக இருந்துச்சா, எனக்கு வர தெரியலையா. உள்ளே வந்து யாராவது தெரிஞ்ச ஆளுங்க இருந்து கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்தா நீங்களே நிற்கிறீங்க தெரியுமா. ஐயோ, உங்களுக்கும் இந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது. உங்கள் டேட்டூலாம் சூப்பராக இருக்குது. அப்படியா? மாமாவை பார்த்தா அப்போ ஒரு ஹக்கு, ஒரு கிஸ்ஸு, ஒரு ஐ லவ் யூ சொல்லு பார்க்கலாம். ச்சீ, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அதுவும் ஹாலில் யாராவது பார்த்தா என்னென்ன வருது? ஹக்கு கிஸ்ஸா? ஐ லவ் யூ வேணா சொல்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் தப்பு. நீயா பேசுகிற இந்த மாதிரியெல்லாம்? சரி சரிதான். உனக்கு என்ன? இப்போ இங்கே இங்கே இருக்கக்கூடாது. தனியாக இருந்தால் நீ எல்லாமே பண்ணுவ தானே? சரி வா, நம்ம தனியாக போகலாம். ஏன் உங்கள் அப்பா அம்மா வரலையா? பயம் விட்டு போச்சா? வா, தனியான்னு கூப்பிட்றீங்க. மண்டபத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு சொல்லிடுவேன், கல்யாணத்துக்கு வந்தால் பொண்ணை தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொல்கிறாருன்னு. ஏய் ஏய், நீ பாட்டுக்கு ஆர்வ குளர்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிடாத. நீ சொன்னல இங்கே ஹாலாக இருக்கேன், தனியாக இருந்தால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். எல்லாம் ஒரு ஆசை தான். லவ் பண்ணும்போது இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அது சரிதாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்ல. நான் இப்போல்லாம் வரல, அப்புறமா வரேன். ஏன் இப்போ தான் யாரும் இல்லை. வானா வா வா போகலாம். போட்டுக்கலாமா? ஸ்ரீ, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்களே. சரி, கிளம்பலாமா? அம்மா, இந்த பூனைக்குட்டி நம்ம தூக்கிட்டு போலாமா? பூனைக்குட்டி வேணாம், அதே அங்க மண்டபமா இருக்கும்ல, அது எங்க போறது வரதுன்னு தெரியாம எங்கேயாவது ஆயிரும். அது வீட்லயே இருக்கட்டும், சரியா? நம்ம மட்டும் போலாம். அம்மா, இன்னைக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணமா? ஆமா ஸ்ரீ, அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. என்னன்னு எனக்கும் தெரியல, வா போலாம். ஹே ஸ்ரீகுட்டி, ரொம்ப அழகா ரெடியாக இருக்கீங்களே. அப்பா, என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? அம்மா தான் ரெடி பண்ணி விட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கு. அனு, என்ன நீங்கள் எதுவும் ரெடியாக வர மாதிரி தெரியல? இல்ல சிவா, நான் அங்க போயிட்டு ரெடி ஆயிக்கிறேன். இங்க ரெடியானா அது செட் ஆகாது. இன்னும் டைம் இருக்குல்ல. நீங்க இங்கே ரெடி ஆயிட்டீங்களா என்ன? இல்லை இல்லை, நானும் அங்கே தான் போய் ரெடி ஆகணும். அப்புறம் நான் எப்பயுமே எங்கே வெளியே போனாலும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். அதனால பண்ணிட்டு வந்துட்டேன். அப்பா அம்மாலாம் காலையிலே போயிட்டாங்களே, திடீர்னு தானே.
போலாமா? போகலாம் போகலாம். ஒன்றும் இல்லை, அங்கே எல்லாம் வேலை எப்படி நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. எங்க சிவா, அத்தை மாமாலாம் வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆளையே காணோம். மண்டபமே வெறுமனையா இருக்கு. வந்துட்டாங்களே, ஏதாவது வேலையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ, போயிட்டு பாட்டி தாத்தா எங்கே இருக்காங்கன்னு பாரு, ஓடு. சரிப்பா. அனு, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சிவா, நீங்க பண்ணது எல்லாமே பெரிய விஷயம்தான், அதுக்கு மேல என்ன? அம்மா, அழுவாதம்மா அனு, அம்மா வந்துட்டான்ல, அழுவாதம்மா. ஆன்ட்டி, நீங்களும் அழுவுறீங்க, அவளும் அழுவுறா. ஏன் ரெண்டு பேரும் அழுவுறீங்க? சந்தோஷமா இருக்க டைம்ல அழுவாதீங்க. இல்ல சிவா, எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்ல. அதுவும் இல்லாம திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சா, எங்க அம்மா வேற கோவப்பட்டுட்டாங்களா. எங்க அம்மாவை பார்த்த உடனே எனக்கு அழுகையா வந்துருச்சு. அழுகாதம்மா, அம்மா வந்துட்டால, இனிமே அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? அம்மா மேலதான் தப்பு, அம்மாவை மன்னிச்சிடு. இல்லம்மா, உங்க மேலாம் எந்த தப்பும் இல்ல, நடந்தது அந்த மாதிரி. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க கோவம் தான் பட்டீங்க, இதுல தப்பு யார் மேல இருக்கு? விடுங்க. ஆன்ட்டி, அழுகாதீங்க. நீங்கள் அழுகிறனால தான் அவளும் அழுவுறா. நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவளும் சிரிச்சிட்டு தான் இருப்பா. அழுகாதீங்க. சரியான ஆளு சிவா, சொல்லாம கொள்ளாம எங்க அம்மாவை கூட்டம் நிறுத்திட்டு இங்க வந்து சொல்றாரு பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம சொல்லிடலான்னு பார்த்தேன், ஓவரா பண்றாரு. நல்லா அலைய விடுன்னு வரலாம். இப்போ தான் ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்மாவும் பொண்ணும் ஒரு வாரம் 10 நாள் கழித்து பார்க்குறீங்க. ஏதாவது பேசுவீங்க. நான் போய் அங்கே ரெடியாகிறேன். அனு, சீக்கிரம். நீ அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறதுலாம் தப்பு இல்லை. ரெடி ஆகிட்டே பேசு, சரியா? டைம் இல்லை, இதுக்கு மேலே சீக்கிரமாக டைம் வந்துடும், எல்லோரும் வந்துடுவாங்க. சரி சிவா. இந்த பிரபு வேற எங்கே போய் தொலைஞ்சான்? நானே வந்துட்டேன், அவன் என்ன வரலையே? உனக்கு எவ்வளோ கொழுப்பு வரும் உனக்கு? என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ தெரில. முன்ன மாதிரிலாம் அவன் இல்லை. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், அவனும் ரொம்ப மாறிட்டான் பாரு. வேற வந்திருக்க வேணாம், வரட்டும், இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன். டேய் புது மாப்பிள்ள, கல்யாண மாப்பிள்ள, என்னடா இங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்க? போய் ரெடி ஆகலையா? ஏய், ஃப்ரெண்டுன்னு பார்க்குறான், எல்லாம் எட்டி உதச்சுன்னு வச்சுக்க. டைம் என்னடா ஆகுது? இந்த டைமுக்கு தான் வருவியா? முன்னே வர தெரியாது? ஏன் சிவி சிங்காரிச்சு நீ புது மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிட்டு வந்திருப்ப. ஏய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நானும் புது மாப்பிள்ள தான்டா. இன்னும் 1 மாசத்துல எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்போ நான் புது மாப்பிள்ள இல்லையா? அதுவும் இல்லாமல் என் ஆள் வேற இங்கே வருவா, நான் அழகா வர்றது இல்லையா? அதனால தான் பாரு எப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன்னு. தெரியும்டா, அவன் அவன் வேலையில் அவன் அவன் கரெக்டாக தான் இருக்கீங்க. சரிடா, ஏன் இங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்க? இப்போ என்னை திட்டினால உனக்கு சரியா போச்சா? கிளம்பு, வா, ரெடியாகும் ஃபர்ஸ்ட்டு. எங்க அனு கிளம்பிட்டாங்களா? கிளம்ப போயிருக்கா. அவங்க அம்மா வேற வந்திருக்காங்களா, அதான் என்ன வரலாம் ஒரே அழுகாச்சு பேச்சு எல்லாம். நான் தான் இப்போ தான் சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கேன். உள்ளே போயிருக்கா. டேய் மச்சான், அணுவோட கொஞ்சம் ரியாக்ஷன்லாம் மாறி இருக்கா? உன் மேலே ஏதாவது ஆசை வந்திருக்காடா? அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் நேற்றுலேருந்து ஒரு மாதிரியா பார்க்குறா, சிரிக்கிறா. என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்ல மாட்றா. அதான் என்னன்னு புரியல. மனசுக்குள்ளே ஏதாவது வச்சு சொல்லணும்னு நினைக்கிறாளா, இல்லை வேற ஏதாவது விஷயமா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓ அப்படியா? சரி சரி, வா வா வா, கிளம்பு கிளம்பு. சரி, நீ போய் ரெடி ஆகிட்டு இரு. ரம்யா வரேன்னு சொன்னா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். டேய், வாங்குவ, ஒழுங்கா வந்துரு. என்ன நீ போய் கூட்டிகிட்டு வரணுமா? நீ ஒருத்தன்டா, அவ இங்கே வரேன்னு சொன்னாடா. நீ போடா, நான் கூட்டிகிட்டு வரேன். எது, மண்டபத்துக்குள்ளே வர பொண்ணா நீ போய் கூட்டிகிட்டு வரணுமா? வாடா. ஏய், அதுக்கு இல்லைடா, என் ஆள் வரும்போது நான் முன்னாடி இருக்கணும்ல. அவள் சொல்லியிருக்கா, அவள் வந்த உடனே நான் அணு ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு உன் ரூமுக்கு வந்துடுறேன். நீ போ. பண்ணுடா பண்ணு. என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி இன்னும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் லவ் சொல்லலை. அதனால உன் பொண்டாட்டி உனக்கு லவ் சொல்லிடுச்சு, நீ ரொம்ப தான் அப்படியே சீன் போட்டுட்டு திரியிறவன். பண்ணுங்க பண்ணுங்க, நான் போகிறேன். ஏய் ரம்யா, வா வா வா, அழகு தேவதையே வா. சும்மா இருங்க பிரபு, யாராவது கேட்க போறாங்க. என்ன பேசுறதே உங்களுக்கு தெரியல வெளியிலலாம். யார் கேட்டா எனக்கு என்ன? என் வருங்கால பொண்டாட்டியே நான் சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன? சரி, அனு எங்க? நான் போய் அனு கிட்ட போய் பேசிட்டு வரேன். வந்தியே, என்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுனியா? உடனே உன் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்குறியே. டெய்லினா நீங்களும் நானும் பேசிக்கிறோம், அப்புறம் என்ன? ஒரு விசேஷத்துக்கு வந்தோம்னா அப்புறம் அவங்கள போய் பார்க்கறது இல்லையா? உங்ககிட்ட நின்று பேசிட்டா இருக்க முடியும்? அவனும் எங்கே இருப்பாங்க? பொண்ணு அலங்காரம் பண்ணுற ரூமில் தான் இருப்பாங்க, வேற எங்கே இருப்பாங்க? ஒரு